எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எலெக்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனாங்க சில பதிவுகள்லாம் பார்க்கும்போது சத்தியமா அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. உண்மையாலுமே சொல்றேன். எஃபில கொஞ்ச நாளா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமான இந்த தற்கூரிகளின் பதிவுகள் இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் ரொம்ப 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 ஓவர் கான்பிடன்ஸ்ல, ரொம்ப 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 ஒரு ஓவர் இமேஜினேஷன்ல அவங்கெல்லாம் வேற ஒரு உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? கல நிலவரம் என்ன, உண்மை என்ன, இத்தனை வாக்கு சதவீதம் எதனால வந்துச்சுன்ற அந்த அடிப்படை அரசியல் புரிதல் கூட இல்லாம இவங்க விஜய் அண்ணாவாலதான் இத்தனை % தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு நடந்துச்சு. அது அத்தனையுமே அவங்களுக்கு தான். ஓகேவா? அதுதான் இன்னும் பெரிய காமெடி. அது அத்தனையுமே அவங்களுக்கு தான். விஜய் அண்ணா ஜெயிச்சிருவாரு. 4ஆம் தேதி 10 மணிக்கெல்லாம் அந்த 7 அடி எருமை சொன்ன மாதிரி 10 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சிரும். தெரிஞ்ச உடனேயே அவங்க தாவேகா முன்னில் வகிப்பாங்க. உடனே 10 மணிக்கு எல்லாமே பதவி ஏத்துருவாரு. அப்படில சொல்லியிருக்கான் அந்த 7 அடி எருமை ஆதவ் அர்ஜுனா. சரியா? உண்மை என்ன தெரியுங்களா? களத்துல நின்னவங்க நாங்க ஒரு வருஷமா ஓரணியில் தமிழ்நாடுல இருந்து SIR வரைக்கும் களத்துல நின்னது திமுக காரங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஸ்கீம் மூலமா 40% வாக்காளர்கள், உறுப்பினர்கள், அவர்கள் வாக்காளர்கள், அவங்கள நாங்க திமுகக்குள்ள கொண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இருந்த உறுப்பினர்களோட சேர்த்து 40% தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ல திமுகவினர் அவங்கள நாங்க கொண்டு கன்ஃபார்ம் பண்ணி அது எல்லாமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா SIR வந்தது. SIR மூலமா டோர் பை டோர் அந்த PLAவோட, கவர்மெண்ட் ஸ்டாஃபோட, திமுகவினர், கழக நிர்வாகிகள், கிளையிலிருந்து வட்டம், இந்த மாதிரியான அடிப்படையில இருக்கிற நிர்வாகிகள் அவர்களோட போய் ஒவ்வொரு வார்டா, ஒவ்வொரு தெரு தெருவா, வீதி வீதியா, தெரு தெருவா, வீடு வீடா அந்த PLA கூட போய் அந்த 40%ல இருந்த திமுகவினர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஓட்டு ஒண்ணு கூட போயிடாம அந்த SIR மூலமா அதுல இருக்கிற சிக்கல்கள் இதெல்லாத்தையும் தீர்த்து உள்ள கொண்டு வந்தோம். அவங்களுக்கு ஃபார்ம்லாம் எழுதி கொடுத்தோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்டு அப்படி விடுபட்டு போகிற இருந்த பட்சத்துல இருந்த வாக்காளர்களையும் நாங்க ஸ்ட்ராங்கா உள்ள கொண்டு அந்த 40% வாக்காளர்களை திமுகவினரை நாங்க கன்ஃபார்ம் பண்ணி தக்க வச்சுக்கிட்டோம். சரியா? இதெல்லாம் கூட்டணி கட்சிகளுடைய இல்லாம திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டும், அந்த வாக்காளர்கள் மட்டும். இதுதான் நடந்த உண்மை. இந்த ஒரு வருஷத்துல நாங்க களத்துல இறங்கி திமுக நிர்வாகிகள் இதெல்லாம் பண்ணி முடிச்சு வச்சாச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே எலெக்ஷனையும் பார்த்தாச்சு. அதை தாண்டி எத்தனை 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 உலகமே வியக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் அத்தனையும் முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் மக்கள்கிட்டே கொடுத்தாங்க. மக்கள் மூலமா வந்த எல்லாத்தையுமே மக்கள்கிட்டயே, குறிப்பா பெண்கள் கிட்ட கொடுத்தாங்க. பெண்களுடைய ஆதரவு, மாணவ மாணவிகளுடைய ஆதரவு, நடுத்தர வயது, முதியோர்கள் என்று அனைத்து தரப்பிலும் கிடைத்த ஆதரவின் மூலமாக எந்த சின்னத்துக்கு ஓட்டு விழுந்துச்சு, எந்த கூட்டணிக்கு ஓட்டு விழுந்துச்சு, எந்த கூட்டணி வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்கன்றது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதிர்க்கு அப்படிங்கிற மாதிரியான உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு, மீடியாவுக்கு, எல்லாருக்குமே, நடுநிலைவாதிகளுக்கு, அனைத்து கட்சியினரும் அறிந்த உண்மை. இதை அதிமுகவினரும் கூட ஒத்துக்குவாங்க. சரியா? வெளிப்பேச்சுக்கு பேசிட்டு இருந்தாலும் அவங்களே கூட ஒத்துக்குவாங்க, எதிர்கட்சியை கூட ஒத்துக்குவாங்க. ஆனால் இந்த தற்கூரிகள் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு தானே போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுதுங்க இந்த சனியனுங்க, இந்த தற்கூரிங்க, இந்த மூடர்கள், இந்த கூட்டம், மூடர்கள் கூட்டம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுது. 4ஆம் தேதி இவங்க ஆட்சி அமைக்க அமைச்சரவை லிஸ்ட்லாம் வெளில வந்துருச்சு. இந்த துறைக்கு அமைச்சர் அப்படின்ட்டு அமைச்சரவை லிஸ்ட்ல கூட வெளில விட்டாங்க. யார கேட்டாலும் நான் தான் ஓட்டு போட்டேன், நான் தாவேக்கு தான் ஓட்டு போட்டேன், தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்கன்னு இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றானுங்க. ஆனா எலெக்ஷன் அன்னைக்கு உள்ளர பூத்துக்குள்ள உட்காரத்துக்கும் தாவேக்காவுக்கு ஆள் இல்ல.
வெளியில டேபிள் சேர் போட்டு 200 ஃபீட்க்கு அந்த பக்கமா உட்காந்து இது எழுதி கொடுக்கறதுக்கும் தாவேக்காக்கு ஆள் இல்ல. கியூல நிக்கிற அந்த ஒயிட் பேண்ட் காக்கி ட்ரௌசர் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு வாக்காளர்களா நிக்கிறதுக்கும் அங்க யாரும் இல்ல. இது நான் திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தே நான் சொல்றேன். திருச்சி கிழக்கு தொகுதிக்குள்ளேயே நடந்த உண்மை இதுதான். விஜய் நிக்கிறார் இல்லையா முதலமைச்சர் வேட்பாளர், தாவேகாவனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நிக்கிறார் இல்லையா, திருச்சி கிழக்கு 2 தொகுதியில நிக்கிறாருல. ஒன்னு சென்னையில இருக்கிற பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. அந்த திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவதான் நான் சொல்றேன். நான் கண்ணால பார்த்த விஷயங்களை சொல்றேன். யார்கிட்ட வேணாலும் ஆய்வு பண்ணிக்கோங்க. இதுதான் இங்க நடந்த உண்மை. 2 இடத்துலயுமே அவனுக்கு டெபாசிட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு 20,000 25,000 ஓட்டு வாங்கலாம் மேபி, மேக்சிமம் சொல்றேன். இங்கயா இருந்தாலும் சரி, அங்கேயா இருந்தாலும் பெரம்பூரா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். ஒரு இடத்துல கூட ஒரு சீட்டு கூட தாவேகாவுக்கு வரப்போறது இல்ல. எத்தனை பேர் டெபாசிட் இல்லாம நின்னு ரோட்ல நின்னு அழுக போறானுங்க 4ஆம் தேதின்றது தெரியல. ஓகே, விஜய கூட அழுவாரு. சரியா, அதுதான் உண்மை. ஆனா இந்த தற்குறிகள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அதுங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்குதுங்க. மக்களே, தயவு செஞ்சு இந்த தற்குறிகள் இருக்கிற வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ், எல்லாரையும் 4ஆம் தேதி ரூம்குள்ள போட்டு பூட்டி வைங்க. அந்த ரூம்குள்ள கயிறோ சேலையோ இல்ல எதுவுமே மின்விசிறியோ இல்லாம பாத்துக்கோங்க. நான் சிரிச்சுட்டு சொல்றேன்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. சத்தியமான உண்மை. எல்லாரையும் பாத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜ் பசங்கள்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் வோட்டர்ஸ் இவங்களை எல்லாரையுமே கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க. பெரியவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க 4ஆம் தேதிக்கு மேல. சரியா? பாய். தேங்க்யூ.